மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமோ இல்ல பிரசவத்திற்கு பிறகோ பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் சதை அதிகமா இருக்குன்னு தான் நம்ம நிறைய பேருக்கு கவலைப்படுற விஷயம். என்னன்னா ஆஃப்டர் டெலிவரி சிசரியன் நடந்திருக்கும். என்னால இப்போ ஒரு 1 இயர் வரைக்குமே எந்த ஒர்க் அவுட்ஸுமே பண்ண முடியல, வெயிட் லாஸ் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஃபீடிங் மதர். இப்போ ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இதனால எந்த மாதிரியான நான் டயட்டும் என்னால ஃபாலோ பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் 8 மாதங்களுக்கு பிறகு நம்ம உணவு முறைகளையோ உடற்பயிற்சி முறைகளோ நம்ம மேற்கொள்ளலாம். அப்போ சில மாற்றங்கள், அதாவது ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் ஆகும்போதோ இல்ல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகவோ இல்ல குறைவாகவோ மாறும்பொழுதோ இடுப்பு பகுதியில அதிகமான சதைகள் பெண்களுக்கு சேருதுன்னு சொல்லலாம். பொதுவாக வெயிட் கெயின் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் லோயர் அப்டமன், டைஸ், அப்புறம் வேஸ்ட் 2 இடுப்பு பகுதியிலும் பார்த்தோம்னா அதிகமான சதை சேருது. கொழுப்பு முதல்ல அங்கதான் லேடிஸ்க்கு படியுதுன்னு சொல்லலாம். சில பெண்களுக்கு பார்த்திருப்போம் இடுப்புக்கு மேல நார்மலா தான் இருக்கு, இடுப்புல இருந்து எனக்கு கால் தொட எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, அதிகமா சதை சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நம்ம நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது. எவ்வளவுதான் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டா எனக்கு இது குறையவே மாட்டேங்குது. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துட்டே ஒர்க் பண்றேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் கிட்ட நான் உட்காந்துட்டே ஒர்க் பண்றதுனாலயும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறதுனாலயும் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா சுகர் வந்திருக்கும், ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனையும் கன்சீவா இருக்கும்போது இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படும் போது நம்ம உடல்ல இடுப்பு பகுதியில தசைகள் அதிகமாறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி காரணங்களால நமக்கு இடுப்பு பகுதியில பெண்களுக்கு அதிகமா சதை போடுதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? முதல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கரெக்டா இருக்கா, புரோலாக்டினோட லெவல் கரெக்டா இருக்கா, இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா உடல் எடை அதிகரிப்பு ஏற்படும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கு. நார்மலை விட நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் இடுப்பு பகுதியில அதிகமான சதை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாடி வெயிட் நம்ம எவ்வளவு இருக்கிறோம், பிஃபோர் டெலிவரி நம்ம எவ்வளவு இருந்தோம், ஆஃப்டர் டெலிவரி நம்ம எவ்வளவு இருக்கிறோம், இல்ல சில காரணங்களால நியரிங் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தோம்னா கடகடன் வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம பாடியில எல்லாமே ஃபேட் அங்கங்க தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இடுப்பு சுத்தி நமக்கு அதிகமான சதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திருப்போம் முன் வயிற்றுல அந்த தொப்புளுக்கு கீழே சதை ரொம்ப அதிகமா தொங்குற மாதிரி இருக்கும். இப்படி கை வச்சு காட்டினாங்களா ஒரு டயர் மாதிரி தெரியுது, அப்படியே தெரியும், ஐயோ இவ்வளவு சதை இருக்கு பாருங்க, எனக்கு இது குறையவே மாட்டேங்குது அப்படின்ற கை வச்சு காட்டி அவ்வளவு இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் கை வச்சு காட்டும் போது அவ்வளவு திக்கா இருக்கிற மாதிரி தசைகள் நமக்கு தெரியும். இது அப்படியே தொடர்ந்து தொடைப்பகுதி வரைக்குமே நமக்கு அந்த சதைகள் பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நிச்சயம் தவிர்க்கணும். அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்க தான் நம்ம உடல் பார்த்தோம்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்டை கரைச்சி வெளியேற்றுதுன்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா அதிகமா இடுப்பு பகுதிக்கு அதிகமா வேலைகள் நம்ம கொடுக்கறதுல உட்காந்துட்டே ஒர்க் பண்றது. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா உட்காந்து துணி துவைப்பாங்க, தரையை நம்ம மாப் போடுறோம்னா உட்காந்துதான் தரையை துடைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்மிக்கல்ல மசாலா அரைக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டுறது, துணி துவைச்சு அதை குனிஞ்சு நிமிர்ந்து அலசுவாங்க, கிணத்துல இருந்து தண்ணி அரைக்கிறது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு அந்த யோகாவோட தொடர்புடையதாகவே தான் இருக்கும். அப்போ இது எல்லாமே மறைந்துவிட்டு வரும்போது நம்ம எல்லாமே எளிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டு நம்ம பாடியில நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுல இந்த மாதிரி வேலைகள் இல்லைனாலும் தினமும் வாக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம். யோகா பயிற்சிகள் பெண்களுக்கு ரொம்ப அவசியம் சொல்லலாம். அப்போ இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறையணும். இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறையறதுக்கு நிச்சயமாக நம்ம பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா தான் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, மேம் எனக்கு இந்த இடுப்பு சதை குறைக்கிறதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த மெடிசன் சாப்பிட்டா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, மைண்ட் செட் எப்படி இருக்கு, அந்த டேப்லெட்டோ இல்ல அந்த மெடிசனோ சாப்பிட்டா மாயமா மறைஞ்சிடணும், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட் மாயமா மறைஞ்சிடணும்னு எதிர்பார்க்கிறோம்.
அப்படி மறையாது. அதே மாதிரி நம்ம ஃபேட் வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி டைமும் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா மட்டும்தான், எக்ஸசைஸோ இல்ல யோகாவோ தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு ஜென்ரலா நம்ம வந்து ஹிப் ரொட்டேஷன் பண்றது, சைட் பெண்ட் பண்றது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். சைக்கிளிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு வரோம்னா வாக் பண்ணி போறது, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஏறி இறங்குறது, லிஃப்ட்டை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். அதிகமா இருக்கக்கூடிய ஃபேட் கரையும். முக்கியமா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ, இதுதான் வந்து ஆரோக்கியமான வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இடுப்பு சுத்தி நமக்கு சதைகள் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, இந்த திரிஃபலா சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். திரிஃபலா சூரணத்துல இந்துப்பு, இப்ப 100 கிராம் திரிஃபலா சூரணம்னா 50 கிராம் இந்துப்பு அதுல போட்டு நல்லா கலந்துக்கணும். வெந்நீர் விட்டு கலந்து இதுல கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு எடுத்து வெந்நீரும் விடணும், ஆலிவ் ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடி வயிற்று பகுதியில, தொடையில எல்லாமே நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு நம்ம குளிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவுல முக்கியமா பார்த்தோம்னா அதிகமா கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸே நம்ம எடுக்கிறோம்னாலும் இதை வந்து லேசா ஆவில வந்து வேக வச்சு எடுத்து அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெர்பல் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். காஃபி, டீ குடிக்கிறது, அதிகமா கொழுப்பு சத்து நிறைந்திருக்கிற உணவுகளை எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சித்த மருத்துவத்தில் நத்தைச்சூரி சூரணம், நத்தைச்சூரி குடிநீர் கஷாயம் பொடி, இது எல்லாமே கிடைக்குது. நத்தைச்சூரி குடிநீர் கஷாய பொடி வந்து கிடைக்குது. இதையுமே வாங்கி இது லைட்டா நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும் போது காஃபி மாதிரியான ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரணும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். குடல் பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன இந்த நத்தைச்சுரி கஷாயமும் குடிக்கலாம். அதே மாதிரி குப்பை மேனி நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குப்பை மேனியை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, குப்பைமேனி பொடி கடைகள்ல இருக்கும். விளக்கெண்ணெய் ஒரு 100 ml வாங்கிக்கலாம். விளக்கெண்ணெய் சூடு பண்ணி இந்த குப்பைமேனி பொடி அதுல போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். மாதத்திற்கு 2 முறை இதை வந்து நைட் தூங்கும் போது என்ன பண்ணா ஒரு 2 ஸ்பூன் குடிச்சிட்டு படுத்துக்கணும். காலையில என்ன அப்படின்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாதம் 2 முறை நம்ம வந்து மைல்டா லூஸ் மோஷன் ஆகும், ரொம்ப ஹெவியா போகாது. மைல்டா இது பண்ண பண்ண என்ன ஆகும்னா வயிறு சுத்தமாகும். எக்ஸஸா இருக்கிற ஃபேட் வயிறு சுத்தமாக நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு, நிச்சயமா உடல் பருமனோ இல்ல இடுப்பு பகுதியில அதிகமான கொழுப்பு படிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கல்லீரல்லையும் வந்து கொழுப்பு நிறைய படிஞ்சிருக்கும். அதை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கும் இந்த குப்பை மேனி விளக்கெண்ணெய் வந்து நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா நம்ம யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ச் டேப் எடுத்து அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமா குறைய நமக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கும். பரவாயில்ல, நம்ம இவ்வளவு ரெடியூஸ் பண்ணிட்டோம், நல்லா நமக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு ஹாப்பியா இருக்கும். அதனால ஒரு சார்ட் போட்டு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இன்ச் டேப் வச்சு அளந்து வச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமா நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.